நாட்டுடைய பல பாகத்திலிருந்து வந்திருக்கீங்க. ஜாகிர் ஹுசேன் அண்ணாவுடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக. உண்மையில இந்த ஒரு நாளில் வந்து நான் நிறைய திருக்குறள் சொல்லலான்னு தான் வந்தேன். அப்புறம் அவன் ஒரு திருக்குறள் கிளாஸ் மாதிரி ஆகிடும். இங்கே இருக்கவங்க எல்லாத்த விட எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் ரமேஷ். எப்படி அது அப்படின்னா, எங்கள் ஊர் பக்கம் 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊரில் இருந்து ரமேஷ். எனக்கு தெரியாது. இப்போ தான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திருக்குறள் ஃபங்க்ஷன் தான் அவரை சந்தித்தேன் நான். உயர் வள்ளுவம்னு நண்பர்கள் செந்தில் நடத்திட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் தான் ரமேஷை நான் முதல்ல சந்தித்தேன். நான் முகவரிங்கிறது முகவரியே எனக்கு தெரியாமல் இருந்தேன். நான் இன்னைக்கு ஒரு 3 விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் எனக்கு ஒரு 7 நிமிஷம் தான் நான் டைம் எடுத்துக்க போகிறேன். இந்த 7க்கும் திருவள்ளுவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 7ங்கிறது ஒரு ஹெவன்லி நம்பர். இந்த முகவரியில் பாருங்கள் எத்தனை விழுது இருக்குது பாருங்கள். 7 விழுது இருக்குது. எத்தனை கிளைகள் இருக்கு பாருங்கள். 7 கிளைகள் இருக்குது. இதெல்லாம் எதை எண்ணி போட்டாரு என்னாம போட்டாரா நமக்கு தெரியாது. அந்த குர்ஆன்ல வந்து ஜாகிர் ஹுசேன் படித்தார். முதல் சாப்டரில் 7 வசனம் இருக்காது. அது இறைவனால் இறக்கப்பட்ட வசனம் 7 வசனம். அது அந்த 7 வசனம் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அவங்க 7 கூட சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். இது ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே வந்திருக்கவங்க வராதவங்க, ஏன்னா வீடியோவில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி அவர் 7 விஷயம் சொன்னார் இல்லைங்களா. இதில் வந்து உங்களுக்கு தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ கட்டுரை எழுதி அனுப்புங்க. தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் எழுதுகிற சிறந்த கட்டுரைக்கு ஒரு பரிசு உங்களுக்கு வள்ளுவர் குரல் குடும்பம் உங்களுக்கு கொடுக்கும். அது அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாம் கேட்கணும். ஒரு 30 நாளில் அனுப்பிச்சுட்டு நீங்கள் 30 நாள் என் ஊருக்கு போயிட்டு ஒரு செட்டில் ஆகிட்டு அப்புறமா நீங்கள் அனுப்பிச்சுருந்தது. அந்த 7 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கடைசியில் சொன்னது வந்து இன்பமும் துன்பமும் நமக்கு இல்லை, யாருக்கும் போய் விட்டோம்னா நம்ம வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா, அந்த முகவரி உண்மையில் வந்து ஒரு மனிதன் தன்னை கரைச்சிக்கிட்டு இந்த சமூகத்தை வளர்க்க முடியுமா அப்படின்னா அதுக்கு உதாரணம் தான் ரமேஷ். இது ரமேஷோடைய தனி செயல் கிடையாது. நீங்கள் திருக்குறளை படிங்கன்னு எல்லாம் சின்ன வயசுல சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு வந்து குடிமை அப்படின்னு 95லேருந்து 108 வரைக்கும் படிங்க. 94 மருந்துன்னு நினைக்கிறேன், 94வது அதிகாரம் மருந்துன்னு நினைக்கிறேன். மருந்தை நீங்கள் படிங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மருந்தை படித்தாகும். மருந்தை படித்தவங்களாம் கை தூக்குங்க. திருக்குறளில் மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, படித்தவங்க கை தூக்குங்க. பாருங்களேன், ஒரு பையனை படிக்கல நீங்கள். நம்ம தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு எல்லாம் அகர முதல்ல எழுத்துலாம் சொல்லிட்டு அதோட ஆஃப் ஆகிடுறீங்க. மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, தயவு செஞ்சு அதை படிக்கிற அதிகாரம் படிங்க. நீங்கள் மருந்துன்னா என்ன, மெடிசன் என்ன, டாக்டர்னா என்ன, தீர்ப்பான். அவர் சொல்லக்கூடிய சொல் வந்து தீர்ப்பான். மருத்துவருக்கு சொல்ல பயன்படுத்த கிடையாது மருந்துங்கிற அதிகாரத்தில். முதல் 2 குறள்ல வந்து நோய் எப்படி வரும் அப்படின்னு சொல்றாரு. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 6 குறள் 5 குறள் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து சாப்பாட்டை பத்தி தான் பேசுறாரு, வேற எதை பத்தியும் பேசல. 2 குறள்ல வந்து நோயின்னா என்ன, நோய் எப்படி வரும். 5 குறள்ல வந்து சாப்பாடை பத்தி பேசுறாரு. கடைசி 3ல வந்து மருந்தை பத்தி பேசுறாரு. அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் ஒரு குறள் இருக்கு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சிகள். என்னுடைய நண்பர் சுப திருப்பதி நியூரோ சர்ஜன் இதில் இருக்காரு, திருச்சியில் இருக்காரு. வசுப மாணிக்கனுடைய பேரன், அவர் அண்ணன் பேரன். அவர் ரொம்ப ஆழங்கால் பட்டவர் திருக்குறளிங்க. அவர் இந்த குறளை பார்த்துட்டு இந்த உற்றவன் தீர்ப்பான் உழைச்செல்வான் மருந்து அப்பால் நாட்கூற்றே மருந்துன்னு மெடிசின். அது மருந்துங்கிறது வந்து மெடிசின், அது மெடிசின் ஸ்டடி ஆஸ் அ ஸ்டடி அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து வள்ளுவர் பயன்படுத்துகிறார். தயவு செஞ்சு மருந்துங்கிற அதிகாரத்தை படிங்க. நீங்கள் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அதுக்கு மேலே இன்னைக்கு வந்து அது எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெடிசின் இஸ் தேர் இன் மருந்து சாப்டர். எனிவே, அதாவது கோடானு கோடி இளைஞர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் கனவுகள் இருக்கலாம், ஆனா உங்க கனவு மெய்ப்பட இங்க இருக்கவங்க, நாளைக்கு வரவங்க, இன்னைக்கு வரவங்க எல்லாரும் உங்க கனவு மெய்ப்பட அவங்க பாடுபட்டு இருக்காங்க. வள்ளுவர் சொல்வாரு, அறிவோடைய பயன் என்னடா அப்படின்னு வள்ளுவர் போய் கேட்டவன்னா வள்ளுவர் சொல்றாரு, அறிவினால் ஆகுவது உண்டோ. நான் 8 டிகிரி போட்டிருக்கேன், 10 டிகிரி போட்டிருக்கேன், நான் லண்டன்ல போய் படித்தேன், அமெரிக்காவில் போய் படித்தேன், ஜப்பான்ல போய் படித்தேன், நோ யூஸ். அது எப்ப யூஸ்? வள்ளுவர் சொல்றாரு, அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை.
அடுத்தவனுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பமா நினைச்சு அதை தீர்க்க நீ பாடுபடலன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் அப்படின்னு வள்ளுவர் கேள்வி கேட்கிறார். நான் கேட்கல. வள்ளுவர் வந்து நீங்க ஆழமா படிக்க படிக்க படிக்க, நான் அந்த பொண்ணு பார்த்தேன், பீடியாட்ரிக்ஸ் படிக்க போது போல இருக்காது. அம்மாட்ட வந்து பக்கத்தில் உட்காந்து பூரா நாலேஜை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த கம்ப்யூட்டரில் ஒரு நம்ம பென் டிரைவ் கொடுத்து அப்பா கொஞ்சம் காப்பி பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அது பார்த்த உடனே அவர் மெய்காண்டான் வந்திருக்காரு, ஆசானியாவுடைய மகன், அவங்க துணையோடு வந்திருக்காரு. அவர்கிட்ட சொன்னேன், பார்த்தீங்களா இதாங்க கேட்டி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர்ஸ் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. கேட்டின்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். எப்படி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது? கட் அண்ட் பேஸ்ட், காப்பி அண்ட் பேஸ்ட் முடியாது. வள்ளுவர் சொல்றாரு, உடையார் முன், நல்லா கேட்டுங்க, உடையார் முன் இல்லார் போல். இதுக்கு ஏதாவது பொருள் தெரியல என்கிட்ட கேளுங்க. உடையார் முன், அப்ப அந்த காலேஜ் கூட ராமச்சந்திர உடையார் தான். உடையார்னா கல்வி உடையார், செல்வம் உடையார், பொருள் உடையார். உடையார் முன் இல்லார் போல் ஏற்கற்றும் கற்றார் கரையறையே கல்லாதவர். எப்படி படிக்கணுங்கிறத வள்ளுவர் சொல்றாருங்க. அங்க போய் காலுக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு, அம்மா பூரா அவங்க சர்ஜரி பத்தி பேசிக்க மாட்டாங்க, சப்ஜெக்டை பத்தி பேசிக்க மாட்டாங்க. இந்த பிளஸிங்ஸ் பார்த்தீங்களா, the blessings will go. I believe in that. அதனால how to acquire knowledge வள்ளுவர்கிட்ட போய் கேளுங்க. நீங்க இந்த ஒரு குறள் தான் சொல்றாரு, நிறைய குறள் பல விஷயம் சொல்றாரு. ஆனா சீனியர் வந்து எப்படி கத்துக்கிறது? don't have any ego. அதனால உங்களுக்கு வந்து உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன், ரமேஷை பத்தி சொல்லிட்டேன். இந்த குடிசெயல் வகைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அது ஒட்டு மொத்தமா உள் வாங்கிக்கிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, பொருளை படிங்க, அதுல என்ன சொல்லிருக்காருன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு விஷயத்த எல்லாம் திட்டம் போட்டு எண்ணி துணிக கருமம்னு உள்ளவர் சொல்லுவார். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவாரு, டேய் தம்பி இத்தனை பேர்த்த படிக்க வைப்போன்னு அவர் நினைச்சாரா? ரமேஷ் நினைச்சாரா? அந்த கஸ்தூரிங்கிற பொண்ணுக்கு ஒரு மெடிசன் முதல்ல வாங்கி கொடுத்து ஏஆர் ரஹ்மான், சாரி ஏஆர் முருகதாஸ், ஏஆர்எம் கை கொடுத்தாருன்னு சொல்லுவான். ஏஆர்எம் ஆம் கை கொடுத்தார் கஸ்தூரிங்கிற பொண்ணுக்கு. அப்படிதான் அந்த கனவு வந்து சின்ன கருவை ஆரம்பிச்சு இப்படி வந்திருக்குது. அது என்ன, சூழாமல் தானே முடிவெய்தும். நீ நினைக்காதடா, நீ ஒன்றும் பிளானிங்லாம் பண்ணாதடா, நீ பொது சேவையில் இறங்கிட்டியா, உன் மனசு சுத்தமா இருக்கா, go and do your work, everything will fall in place. இன்னைக்கு வந்து அம்மா வந்து ஃபர்ஸ்ட் 10:07 வந்து இங்கே இறங்கினாங்க. வழக்கமாக 11 மணிக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த விஐபி என்ன பண்ணுவாங்க, 11 நாளுக்கு வருவாங்க. அப்படி கிடையாது, அம்மா 10:10 பண்ணாங்க. ஏன் வரணும், என்ன வரணும், எதுக்காக வரணுங்க? அதுக்கு முன்னாடி ஐயா உட்கார்ந்தார். காரணம், இந்த பிள்ளைங்க நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோம், நம்ம போயிட்டு வருவோம், சொல்றதை விட பிளஸிங்ஸை கொடுத்துட்டு வருவோம். நீங்க வந்து இங்க வந்து பவர் பாயிண்ட் போட்டு ஸ்லைடு போட்டு சொல்றது போறது பேசுறது, அதை தாண்டி உங்களுக்கு கிடைக்குங்க. அதை நீங்க உணர முடியும், உங்களால உணர முடியும். இந்த பாண்டிங் உங்களுக்குள்ள இருக்க பாண்டிங். அப்ப சூடாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயர்த்துபவருக்கு. உலகத்திலேயே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம், பெருமை தரக்கூடிய விஷயம் என்னன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், வள்ளுவர் பொய் சொல்ல மாட்டார். உலகத்தில் எல்லாமே பொய் சொல்லுவாங்க, புலவர்கள் நல்ல கதை எழுதுவாங்க. ஆனா வள்ளுவர் பொய்யே சொல்ல மாட்டார். அவர் சொல்றாரு, கருமம் செய்ய கைதூவேன், ஒரு செயலை செய்யறதுக்கு நான் வந்து கை ஓய மாட்டேன் என்னும் பெருமையில் பீடு உடையது இல். இதை விட ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் இல்ல. பிச்சை புகின் கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. எத்தனை பேர் போய் ரமேஷ் நிற்பாரு, எவ்வளவு கஷ்டப்படுவாரு. கேன் வி இமேஜின்? ஒரு குழந்தைய படிக்கிறதுக்கு வீட்டில் 2 பேர்த்த படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். எத்தனை பேர்த்த போயிட்டு இருக்கு இல்ல கொடுக்குறாங்க கொடுக்கல, எத்தனை கதவு தட்டுவாரு. எல்லா கதவும் திறக்குமா? இந்த குடிசெயல் வகை அதிகாரம் படிங்க. அது ரமேஷுக்கு மட்டுமில்ல, நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தான். அது 2வது சொல்லிட்டேன். 3வது உங்களை பத்தி சொல்லிட்டேன், ரமேஷ் மாதிரி செயலாற்றவங்களை சொல்லிட்டேன். நான்
தாழ்விழா செல்வர்னு வள்ளுவர் சொல்லுவார். ஒரு நாட்டுக்கு வந்து 3 விஷயம் இருக்கணும் பாரு. தல்லாவலிகளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு. பணம் எல்லாத்திட்டையும் தான் இருக்குது. நாய் போயிட்டு இருக்குது, பணம் இருக்குது. செய்க பொருளை அம்மா சொன்னாங்க. You have to make money, you have to create wealth. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. The people will not respect you unless you have money. நான் சொல்ல கிடையாது, வள்ளுவர் சொல்றார். செய்க பொருளை செருக்க, ஆனா அந்த பொருள் வந்து சரியான வழியில் செய்யணும். அறநீனம் என்பமும் மீனம் தளர்ந்து தீதின்றி வந்த பொருள். அந்த தாழ்விழா செல்வர்கள் இந்த நாட்டில் இருக்கிறதால தான் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. தாழ்விழா செல்வர்கள் மனம் தாழாத செல்வர்கள், உயர்ந்த செல்வர்கள். இது 2வது சொல்லிட்டேன். உங்களை பத்தி சொல்லிட்டேன், ரமேஷை பத்தி சொல்லிட்டேன், செல்வர்களை பத்தி சொல்லிட்டேன். 4வது இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியிருப்பாங்க இந்த நாட்டுக்கு. நம்மை நாமே ஆள்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. எங்க தாத்தா ஜெயிலுக்கு போனவர் 6 மாசம் ஜெயில இருந்தாரு. 2 முட்டையை அவர் உடைஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் நொண்டியா தான் நடந்தார் அவர். எதுக்காக நம்மை நாமே ஆள வேண்டும், சிறப்பான ஆட்சியை தர வேண்டும், சிறப்பான அதிகாரிகளாக வர வேண்டும், இந்த சமூகம் உயர பாடுபட வேண்டும். We need to become the voice of the voiceless. குரல்களின் குரலாக நாம் வர வேண்டும். இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு அறம் சார்ந்த நாடாக, உலகத்துக்கே அறத்தை போதித்த நாடு இந்த நாடு. அது புத்தர் ஆகட்டும், வள்ளுவர் ஆகட்டும், அதுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களாகட்டும், அறம் என்பதை வணிகமாக செய்யக்கூடாது. அறவிலை வணிகம்னு ஒரு சொல் இருக்குது, சங்க இலக்கியத்தில் இருக்கு. சங்க இலக்கியம் படிங்க, தமிழை படிங்க, திருக்குறளை படிங்க, இலக்கியத்தை படிங்க, உங்களுக்கு வாழ்க்கை நல்லா புரியும். எனக்கு உங்களோட 2 நாள் இருக்கணும்னு ஆசைதான். கடைசி ரோல உட்காந்து பேசுறவங்கலாம் கேட்கணும்னு எனக்கு ஆசைதான். since I have other commitments, I need to take leave from you. And அண்ணா சொன்ன ஜாகிர் அண்ணா சொன்னதுல இந்த 7 விஷயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ, ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும், ஆங்கிலத்தில் ஒரு 3 கட்டுரை, தமிழில் ஒரு 3 கட்டுரை எடுத்து என்ன பரிசு கொடுக்கணுமோ அவங்க கொடுக்குறோம். அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு தான் கொடுக்கல. ஆனால் நீங்கள் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வாங்கி படிச்சிடுங்க. தீசே சவ் ராஜன் நினைவு அலைகள் அப்படின்னு ஒரு புக்கு. தயவு செஞ்சு இந்த புக்கை நான் வந்து கன்செஷன் ரேட்டில் நான் கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு. தீசே சவ் ராஜன் நினைவு அலைகள். திருச்சியிலேருந்து முதல் டாக்டர், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர், லண்டன்லாம் போய் படித்தவர். அவருடைய வாழ்க்கையை படிங்க, உங்களுக்கு 1000 அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். 1000 அர்த்தங்கள். எங்க நூல் கிடைக்க என்னன்னு நான் சொல்றேன். தயவு செஞ்சு அந்த நூலை வந்து நீங்க படிங்க. நீங்க உங்களால முடிஞ்சதை வந்து முடிஞ்ச தொகையை அனுப்பிச்சிட்டு நீங்க வாங்கிக்கிங்க. நீங்க அவர் எவ்வளவுன்னு சொல்லுவாரு, இவ்வளவுன்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கிங்க. நீங்க அந்த நூலை தயவு செஞ்சு படிங்க, உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்கும், வாழ்க்கையில் புதிய உண்மைகள் புரியும். சொல்லிட்டு ரொம்ப முடிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப நிறைவா இருக்கு. இவ்வளவு பெரிய பெருமக்கள் என்ன சொல்றது, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல், இந்த மேடையில் நான் டெக்னிக்கல். But anyway, I want to share my mind and thoughts with you. Thank you very much. I wish the interactive session of 2 days grand success. All the best to you. God bless you. Jai Hind.